வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அஃபிஷியலி லஹாடத்தோட எக்ஸ்பெடிஷன் தொடங்குது. லஹாடத்துக்கு முன்பு பார்த்தோமா சண்டாக்கானில் இருக்கிற விநாயகர் ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுத்திருந்தோம். சண்டாக்கான்லேருந்து நேராக லஹாடத்துக்கு ஒரு பயணம் பண்ணும்போது இடத்துல ஒரு 4 மணி நேரம் ஜேர்னி. அந்த ஜேர்னியில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு ஆலயத்தோட நிர்வாகம் எங்களை வர வைக்கிறதுல ரொம்ப மிக அன்போடு இருந்தாங்க. ஸோ எங்களுக்காக வெயிட் பண்ணி எங்களை அழைச்சிட்டு போய், காரணம் இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் சாதாரண காடியில் போக முடியாது, 4x4 தான் போக முடியும். ஏன்னா சபாவில் இருக்கிற ஒரே ஒரு ஆலயம் மலைமேட்டில் இருக்குன்னு சொன்னோமா அது மகாமாரியம்மன் ஆலயம் தான். அதுவும் சபாலே ஒரே ஒரு அம்மன் ஆலயம் சொன்னோமா அது மகாமாரியம்மன் ஆலயம் சொல்லலாம். ஸோ இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமாக தான் நான் கருதுகிறேன். காரணம், ஒரு அம்மன் ஏதோ ஒரு எல்லையில், அதுவும் மலேசியாவோட கடைசி எல்லையில் சொல்லலாம், அந்த எல்லையில் அழகாக அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு ஊர், அவங்களுக்கு உண்டான ஒரு மக்கள், அவங்களுக்கு உண்டான ஆலயம் மிக விசேஷமாக இருக்குது. அந்த அம்மனை பாருங்களேன். ஜெய் பராசக்தி ஜெகன் மாதாவுக்கு ஜெய். இந்த மகாமாரியம்மனை பார்க்கும்போது எங்களோட எல்லையில் இருக்கிற அதே மகாமாரியம்மனை பார்க்குற மாதிரி எனக்கு உணர்வு. என் தாய் வீட்டுக்கு நான் திருப்பியும் வந்திருக்கேன், எங்கள் அம்மனை பார்க்க வந்திருக்கேன், எங்கள் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு, அவ்வளோ இன்பமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு எல்லையில், அதுவும் அழகான பகுதியில், மலைமேட்டில் சுற்றி லஹாடத்து இருக்கிற டவுனே தெரிகிற அளவுக்கு இந்த அம்மன் அமர்ந்திருக்காங்க. இந்த இடம் கிடைக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய போராட்டமாக தான் இருந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த இடத்துக்குண்டான வரலாறு சொல்லவே வார்த்தை இல்லை, அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு. அவர் கேட்க இந்த அம்மனோட சக்தி புரியறதுக்கு ஒரு வாய்ப்பும் அமைஞ்சிச்சு. கோவில் நிர்வாகத்தோட முயற்சியில் சாதாரணமாக இருந்த ஒரு ஆலயம் தற்பொழுது ராஜகோபுரம் எழுப்பி இந்த அம்மனுக்கு ஒரு அழகான ஒரு ஆலயத்தில் அமர வைக்கணும்னு சொல்லிட்டு கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பதிவு பார்க்குற நபர்கள் நீங்கள் இந்த ஒரு ஆலயத்துக்கு கான்ட்ரிபியூஷனும் பண்ணலாம், ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணலாம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்கொடையும் கொடுக்கலாம். பிறகு இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கலாம். இது போன்ற ஆலயங்களை நம்ம ப்ரிசர்வ் பண்ணனா காலத்துக்கு இந்த ஆலயம் அப்படியே அழிஞ்சு போயிடும். ஆனால் சபா மக்கள்கள் அவங்கவுங்களோட எல்லையில் இருக்கிற அந்த ஆலயத்தை எவ்வளோ அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ண முடியுமோ, பாதுகாக்க முடியுமோ, ரீஃபர்பிஷ் பண்ண முடியுமோ, புதிய கட்டடம் கட்ட முடியுமோ பாதுகாத்துட்டு வராங்க. மக்கள் வராங்களோ இல்லையோ கோவிலுக்கு, அந்த ஆலயத்தை பாதுகாக்கணும்னு அவங்களோட எண்ணமும் அவங்களோட சிந்தனையும் இருக்குது. அந்த வேளையில் ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய சார்பாக உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணதுக்கு. இந்த ஆலயம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேவையை செய்யலாம். அதே இடத்துல லஹாடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வாங்க, இந்த அம்மனை பாருங்கள், உங்களோட நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த அம்மன் கை கொடுப்பாங்க. எனக்கே ஒரு பிடி மண்ணை கொடுக்கறதுக்காக ஆலயத்தை திறந்து வச்சுட்டு காத்திருந்தாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் கொடுப்பாங்க. இதுதான் அதோட வியூ. லஹாடத்தோட இந்த ஒரு பயணம் முடிஞ்சிருச்சு. காரணம், இந்த இடத்துல 6:30 மணி தான், ஆனால் இருட்டிருச்சு. இங்கேருந்து தாவாவுக்கு அடுத்து போனோம், ஆனால் டிராஃபிக்காக இருக்கும். குறைஞ்சது 2.5 மணி நேரம் பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்க முடியாது. அதனால் தாவாவுக்கு போயிட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் தான் மண் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தோம். அந்த ஒரு பயணம் மிக கடினமாக இருந்துச்சு, ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு, அப்படியே காலெலாம் மறுத்து போயிருச்சு. இருந்தாலும் இந்த ஒரு பிடி மண்ணை எடுக்காமல் போக மாட்டேன் இந்த எல்லைன்னு சொல்லிட்டு சவாலை அடுத்தடுத்த எல்லைக்கு போயிட்டுருக்கேன். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 1008 சாயில் ப்ராஜெக்ட் உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. நன்றி.